வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை எனர்ஜி ஹோம்ல இருந்து அனிதா ஜெரோம். ஹரா ஹாஷிபு 80% என்னும் மந்திரம். ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹரா ஹாஷிபு. ஹரா ஹாஷிபு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் வயிற்றை சுமார் 80% மட்டுமே நிரப்புங்கள் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு முன்பும் சாப்பிட்ட உடனேயும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹரா ஹாசிபு. அப்போ அவங்க மைண்டில் செட் பண்ணிக்கிறாங்க, ஹரா ஹாசிப்புனா இந்த உணவை நான் 80% தான் சாப்பிட்டுவேன் அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க முடிவெடுக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னாடி நான் 80% தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக ஹரா ஹாசிப்பு அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த இனத்தவருக்கு பேர் ஓக்கினாவா. இவங்க 80% வயிறு நிரம்பின உடனே சாப்பாடை நிறுத்திடுறாங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது செரிமானத்துக்கு நீண்ட நேரம் ஆகுறதுனால உயிர் அணுக்களில் ஆக்சிஜனேற்றம் அதிகரிக்கிறது. உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுக்காக அவங்க 80% அப்படின்ற ஒரு மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. நம்ம வயிறு கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது அப்படின்றத உணரும் போது அவங்க போதும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை நிறுத்துறாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன தட்டாக ஒரு 4-5 தட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு முக்கியமான உணவு ஒரு அதோட கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் பெரிய தட்டில் வச்சுக்கிறாங்க. அதை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுனால அவங்க மைண்டில் செட் பண்ணிக்கிறாங்க, ஹரா ஹாசிப்பு 80% தான் சாப்பிடணும், சாப்பிட வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாது அப்படின்றத செட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இடையில நொறுக்கு தீனி இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் போடுது. அவங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இவ்வளோதான் அப்படின்னு சாப்பிட்டு எந்திரிச்சுறதுனால அவங்க ஆரோக்கியமாகவும் வாழ முடியுது. நல்லா என்ன வேலை செஞ்சாலும் இந்த வேலை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நாமும் நம்முடைய வயிறை பார்ப்போம். நம்முடைய வயிற்றுக்கு என்ன உணவு தேவை, எந்த சத்தான உணவு தேவை, நாமும் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிடுவதற்கு பின்பும் ஹரா ஹாசிப்பு ஹரா ஹாசிப்பு இந்த வார்த்தையை பயன்படுத்தி நாமும் முயற்சி பண்ணி பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.